அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுசான் டீம் ஓகே, ஒரு ஆள் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் டீம் தான். ஓகே, இப்ப என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு வந்து ஒருத்தரையும் காணல. இந்த இவன் இப்ப வந்து சேர்ந்துருக்கான். எங்க போன காலையில வேலையா விளையாட்டா விளையாட்டோட சேர்ந்து வேலை சரியோ. இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்ப மிதோட ஆள்ற அட்ரஸை காணல. அப்ப இப்ப டைம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நேரம் சரியாக இந்த பாருங்க 4:30 என்ன. அப்ப 4:30 சரியா. இப்ப 4:30 வரைக்கும் வந்து ஆக்கள் காணல. மற்றால் விது, அதாவது எங்களுடைய இளநீர் தம்பி என்று சொன்னதான் விளங்கும். விது எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பழகாமத்தில் அம்மடூர்ல இருக்கிறாரு. இப்ப சனு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா வந்துட்டு இங்கதான் இங்க விஷயம் இருக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த நாள் இப்ப நாளைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்மளுடைய என்ன சொல்றது வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் பிளாக், வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் சர்ப்ரைஸ் டெலிவரியா இருந்தது. இப்ப வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் பியூனே, இந்த 3 சேனல்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த சேனல்கள் வந்து வளர்றதுக்கு ஒரு முக்கிய ஒரு பங்குதாரியாக காணப்படுகின்றன. இது வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்மளுடைய சேனலுக்காக வந்து உழைக்கிறாங்களோ அதே மாதிரி லானி, அதே மாதிரி வந்து விது, இப்ப தம்பி வந்திருக்கான் விது, அதே மாதிரி வந்து சனு. இப்ப சனுவும் வந்து எங்களோட வேலைக்கு வந்து ஜாயின் ஆகி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 வருட காலமாகுதுன்னு. இப்ப எங்களை வரக்கூடிய முதலாவது பிறந்தநாள் இது. இப்ப வந்து வரக்கூடிய முதலாவது பிறந்தநாள். ஏற்கனவே பிறந்தநாளுக்கு முதல் வந்துட்டான். ஆனா அந்த பிறந்தநாள் போனது வந்து சொல்லல. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு 2025 4ஆம் மாதம் 19ஆம் தேதி, இன்றைக்கு வந்து 18ஆம் தேதி. 19ஆம் தேதி தம்பியினுடைய பர்த்டே, 21வது பிறந்த நாள். உங்களுக்கு தெரியும், இந்த 21வது பிறந்த நாளை வந்து உண்மையில வந்து வெகு விமர்சையாக எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க. அது வந்து வழக்கம். ஏன்னா எந்த ஒரு பிறந்த நாளும் வந்து கொண்டாடியாட்டி இந்த 21வது பிறந்த நாள் மட்டும் கலகலப்பா அவங்க சந்தோஷமா ஊரை கூப்பிட்டு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு வந்து கொண்டாடுவாங்க. அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு சன்னுவினுடைய அம்மாவும் உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து என்ன ஒரு தம்பியை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்திருந்தவங்க. அவங்க பாத்தீங்க சொன்னா வந்துட்டு வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுன்னு தம்பிக்கா வந்து வேலை பார்த்து இப்ப நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து இப்பதான் வந்து ஒரு 2 மாசம் இல்ல விமர்சையா கொண்டாடு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தாங்க. எனக்கு முந்த நாள் தான் தெரியும் இது கொஞ்சம் பெரிய அளவுல வந்து கொண்டாடப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பின்னேரம் இருந்தாப்புல ஒரு காட்டொன்ன கொண்டு வந்தான். அப்ப நான் கேட்டேன், என்ன தம்பி காட்டுக்கு? அப்ப கல்யாண மாடு கேட்டேன். இல்லைன்னா இது வந்து பிறந்த நாள், அப்ப காட்டு அடிச்சுதான் வந்து செய்யறோம். அப்ப காட்டு வந்து அடிக்கிறாங்கன்னுக்குள்ள வந்து கண்டிப்பா அது கொஞ்சம் பெருசா தான் செய்வாங்கன்னு. பிறந்த நாள் வந்து பெருசா தான் செய்வாங்க. அப்ப நானும் அப்படியே விட்டுட்டேன். பாத்தீங்கன்னா வந்து இப்ப என்ன சொல்றது, இந்த நாளைக்கு வந்து பிறந்த நாளுக்குள்ள வந்து பெரிய அளவுல வந்து இப்ப அவங்களா ஏத்த அளவுக்கு அவங்க சொந்த பந்தங்களை ஒரு 100 பேர் 150 கூப்பிட்டுன்னு சொந்த பந்தங்களை கூப்பிட்டு அந்த பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. அது வந்து அவங்களுடைய விருப்பம், நம்ம வந்து ஒன்றும் செய்யலாதுன்னு. அவங்களோட அம்மா வந்து ஆசைப்பட்டதுக்காக வந்து அதை வந்து செய்யறாங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்க முன்கூட்டிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் பிளாக், வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் பி, வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் குடும்பம் சார்பாக வந்து நாங்க இனிய முன்கூட்டிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து எங்களுடைய சனவுக்கு நாங்க சொல்லிக் கொடுறோம். சனவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்ன வந்து எங்களுடைய சேனல்லே வந்து முக்கியமா வந்து இந்த எடிட்டிங் பில் வாய்ஸ் ஆஃப் பொனிஷன் நீங்க பார்க்கக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இதுக்கு மேலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நான் நினைக்கிறேன் சனு வந்து எடிட் பண்ண மாட்டான். காரணம் என்ன, அவனுக்கு வேலையால வந்து வேற ஆக்கள்கிட்ட அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருவோம். இதுக்கு முதல் வாய்ஸ் ஆஃப் பொனிஷன்ல பார்த்த வீடியோக்கெல்லாம் வந்து அவன் எடிட் பண்ண வீடியோ. அந்த நேரத்தில் நீங்க பார்க்கக்கூடிய அந்த யூடியூப்ல வரக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய தமிழ்ல பாத்தீங்கன்னா தம்பி தான் வந்து எடிட் பண்ணுவான். அதே நேரத்தில் வந்து இந்த யூடியூப் சம்பந்தமான பல தொழில்நுட்ப விஷயங்களை வந்து தம்பி தான் வந்து செய்யறவன். அப்ப பல திறமைகளை வந்து உள்ளடக்கிய ஒரு நபருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாளைய தினம் 21வது பிறந்த நாள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டை பயங்கரமா வேலை நடந்து, ஒரு பக்கம் வந்து டெக்கரேஷன் வேலை நடந்து இருக்கான், இன்னொரு பக்கம் வந்து சமையல் வேலை நடந்து இருக்காம சொன்னான். அப்ப தம்பி வந்து அண்ணா வாங்கண்ணா வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தானே. அதன் அடிப்படையில் வந்து இப்ப தம்பியை நாங்க பாக்குறது போறோம். அதை வந்து ஒரு ஞாபகமா வந்து வீடியோ நாங்க ஒரு பிளாக்கா வந்து செய்ய போறோம். பாத்தீங்கன்னா மிது எங்கன்னு சொன்னா வந்துட்டு அவனோட போன்ல டிஸ்பிளே மாத்த போயிட்டு களுவாஞ்சூர்ல இருந்து வந்தவனா என்ன. அப்ப நாங்க கூட பற்று பாலத்தால வாரன்னு சொன்னா, அப்ப நான் சொன்னா நீ பழவாத்துல நின்று நான் பார நின்றா என்ன சொல்லி அவளை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து பழவாத்துல நிக்கிறான். அப்படியே ஆக்களை ஏத்தி எடுத்து இப்ப சனவாக்கட வீட்டை நாங்க போக போறோம். என்ன பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு.
என்ன நேரடியா போனா தெரியும். அப்ப தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்ல ஒரு காணொலியா வரும் அப்படி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோல வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க அங்க போலாம். என்ன ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்க அப்படி சொன்னா நாங்க இப்ப வெளிக்கிட்டோம். என்ன வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். இப்ப காந்திபுரம் தாண்டி போறோம். இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரத்துல அந்த இடம் பாரு. ஆனா ஒரு போட்டோ நினைப்பா கடும் இதா சமையல்லாம் கடும் பரபரப்பா தான் நடக்குறாப்ப. அது 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 அதான் அவங்க ஆசைப்படுறாங்கன்னே. ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பா வந்து நடக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்ப சனுவோட அவங்க அம்மா வந்து இப்ப நிறைய நாள் மிஸ் பண்ணிருப்பாங்க. வெளிநாட்டுல பேருந்தபடியால வந்து தம்பியை வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்க நிறைய நாள் நினைச்ச விஷயம் என்ன 21வது பிறந்தநாள வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் இப்ப வானமெல்லாம் அப்படி இருக்கு. அப்படியா வானத்தை காட்டுங்க. வானமெல்லாம் சரியான வடிவா இப்ப இல்ல இப்ப அப்படி இருக்குன்னு சொன்னா வந்துட்டு இப்ப முகில் அப்படி நீல கலர்ல வானம் தெரியுது. ஆனால் ஒரு கொஞ்சம் சற்றும் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முந்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இருள் மூட்டமா வந்து காணப்பட்டது இந்த வானம். என்ன அதாவது இடி முழக்கண்டா அப்ப எத்தனை நேரம் இருந்தாப்புல பெரிய குண்டு விழுந்த மாதிரி தங்க அப்படி வந்து டக்குனு வந்து வட்டாந்துட்டு மழை பெய்யல. வந்த மழையை வந்து அந்த இடி மின்னல் வந்து குழப்பி விட்டு காத்து வந்து குழப்பி விட்டு இப்ப மழை வந்து பெய்யல. இப்ப நாங்க கைகாட்டி சந்தி என்ன இதை காட்டுங்க, கைகாட்டி சந்தி அப்படின்ற இடத்தை தாண்டி தான் போய் கொண்டிருக்கோம். மழை பெஞ்சல வந்து இந்த ரோட்டா இல்லாம வந்து போகலாம். அவங்களுக்கு தெரியும் மக்களே, இதுல தண்ணி வந்து 2 பக்கம் மூடி ஃபுல்லா நிரம்பி இடுப்பு அளவுக்கு இருக்கும். ஒரு வீடியோ நாங்க போட்டிருந்தோம் நாங்க உங்களுக்கு இந்த நிவாரணம் கொடுக்குற டைம்ல. ஓகே மகளே, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப பழகாமத்துக்கு வந்துட்டோம். என்ன தம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் வந்து நிற்பான். பாபு பிடிக்கானு படிக்கிறார். எங்க வாழ் டேய் வெட்டகரம்பு வாடா தம்பி. என்ன சரியா ஜாப்ல சரியா வரமா. ஓகே மகளே, பாத்தீங்க அப்படின்னு வந்துட்டு தம்பி மேய்ச்சாச்சு. காட்டுறா ஹாய் சொல்றா தம்பி. இவன் தாங்க நீங்க நானும் பேசின அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு அப்ப மைக் எங்கடா வச்சு போய்த்து பார்த்தா இவன் சீட்டுக்குள்ள வச்சுக்கான் மைக்கு. நல்ல ஆக்கலடா. நீங்க எங்கடா இப்ப கூட காணல? ஆட்டோல வந்தவன்டா. ஆட்டோ ஏதோ ஆட்டோலயா மைக்லையா உன்னோட சொன்ன நீக்கானோ ஆளுஞ்சர மாறி பாரு. வெளியே தான் இடையே போவாள எங்க நீக்கானோடு மிது 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 வைப் பண்ணுங்க. அவ்வளோ நிப்பாடி பார்த்தா தெரியும். அவன் அவசியத்துக்கு இந்த போனு கொஞ்சம் ஆன்சர் பண்ற கஷ்டமா இருக்கிறா பாய். நம்ம அப்படி பிரச்சனை பார்த்தா அவன் அதோட பிரச்சனை அதானே போட்டு தந்தவன் போட்டு தானே. ஓ முதல்ல நம்ம தூக்குவார் இல்லை. ஓ
ஓண்ட எங்கடா வந்தியா? நீ எங்க நானா செட்ல கொஞ்சம் வெட்டு படிக்கேன்டா. வந்தா சாப்பிடுவேன் இடையில வலிக்கு. பாத்தியா நீ பாக்குற வேலையை எவ்வளவு ரெண்டா போனோட சொல்லி நீ வாங்கடா வந்துட்டாடா. நாங்க வந்து கண்ணேண்டா பாய் நாங்க இங்க ரோட்ல நிக்கோம் நீ உள்ளோடு நான் வரேன். உள்ளோடு வா வந்து சேரு வா உள்ளோடு டேய் அவன் இப்ப நான் இப்ப அவனுக்கு கோலடி சொல்லி ஓல இருந்தாப்பே அவன் சொன்ன சாப்பிட்டாங்க. ஓ அதான் சாப்பிடுது ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மிது கண்ணேரம் சொன்னவன் நான் வந்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ பசியாக வந்துட்டு இப்போ இடையில சாப்பிட்டு வரான் இப்போ நாங்கள் சரியா சனுமா கிட்ட ஒழுங்கையெல்லாம் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு போகணும் கடனே தான் நீ கார் போக போனாங்களே உங்களை அதாவது உங்களோட வீட்டடி போ கொஞ்சம் இஞ்சி வார ரோட்டில் இருந்தால் அப்படியே பாய் கடவுளே அதான்டா ரோட்டில் ஹரியை போட்டு இருந்தால் இருக்கிற சரி வாசல் என்ன வாசல் இதுதானே கொஞ்சம் இதுதானே ஓ இன்னொரு டைம் பேர் அதுக்கு தெரியாங்க. சரி ஓகே இந்த நீல கலர் தகரம் தெரியுது பருமெல்லாம் கட்டுப்படு கிடக்கு ஆ இதான் கிடக்கு அழக்க விடும் உன்னுக்கு வராரு ஆள் ஒன்றரை ஓட்டு காலுங்க ஆளு வணக்கம் தம்பி வணக்கம் முன்கூட்டிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. என்ன ஏற்பாடுலாம் கடும் பலம் நடக்குதுல நம்ம செய்யறோம். என்ன நடக்குது வேலையில் வேளாங்கல சமையலுக்கு சாமம் பண்றாங்க. சமையலுக்கு மரக்கறி விட்டுறாங்க. என்ன சிக்கனா மட்டனா? மரக்கறி ஆமாட்டுறாங்க. சிக்கன் வெட்டுறதுக்கு கோக்கியா வரும். கோக்கியா இறக்கியா நாளைக்கு சாப்பாடு பரவாயில்ல நாளைக்கு. சரி ஓகே மெதுவாக அவங்க இடையில சாப்பிடுறீங்க அவனுக்கு கண்ணீரை மட்டும் சொல்லி இப்ப நான் பாரு நான் போறது வெட்டு செல்ல வெட்டு அடிக்குது வாங்கல உள்ள உள்ள வாங்கல வந்து எவ்வளோ எடுத்துட்டு கூப்பிடுறா இல்லையா யோசனை சரி அப்படி இல்லை வாங்கல கார் போட பிரச்சனை இல்லையோ அது நான் முன்னுக்கு கடும் டீமா ஓகே அப்ப நான் காரை வந்து ஒரு இதில் பார்க் பண்ணுவேன் தம்பி இறங்க எல்லாரும் இறங்க இறங்க எல்லாம் இறங்க கார் இதில் இதில் பார்க் பண்ணணும் தம்பி சாணம் அங்கால சைடு போட்டாதான் சரி எங்கால இந்தியால போட்டா நான் இறக்கணும் இல்லடா அது அங்கால சைடில் போட்டாதான் சரி வந்தானா மீது வாங்க தம்பி விட்ட போவோம் அப்ப என்ன இப்ப சாப்பாடு இப்ப அண்ணா வர்றதுக்கு தலைவர் வாராது இருந்தா அது எங்க போயிட்டு வாதிரா பாய் இது என்ன கையில எல்லாம் போட்டீங்கன்னா கருத்துருவேண்டா கல்யாணத்து ரெடி ஆகலாம் இது கல்யாண பேச்சு எடுத்தீங்களா வாழ்த்து சொல்லி நீங்க முன்கூட்டி வாழ்த்து லேட்டஸா எங்க போன நீங்க காலை விளையாட்டு உங்களுக்கு போட்டு இருந்தீங்களே ஓகே ஓகேடா பாய் எவ்வளவு இப்ப போட்டது அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கு நம்ம எவ்வளவு டிஸ்பிளே அடே என்னடா சிங்கள கதை கேளுங்க அல்ட்ரா கூட நான் மாத்திரமே 1,62,000 இல்ல நம்ம அதுடா அது அத சொல்லல அல்ட்ராக்க மாத்தினது விதுவாக்கள் எல்லாம் கடும் வேலை வரையா என்ன தெரியல இல்ல இது நான் ஏற்றி வந்து நான் அங்க தம்பி இதா விடு கூட்டி போனாலும் தெரியும் எங்களுக்கு போட்டோ ஷூட்டாங்க பிஞ்சால என்ன நடக்குது வாங்கல பாவம் சரி முன்னபடியா காட்டுவோமே விளையாட்ட பாருங்க வெல்கம் டு சனுஷ்கான்ஸ் இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன எப்படி இந்த பிறந்த நாள் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன
அப்படி எடுவே வாங்கடா பாய் வீட்டாக்கள் இருக்காங்க. ஓகே இப்ப தம்பியில வீட்டை வந்தீங்க. இப்ப இது 100,000 எடுத்து போட்டீங்க. 100,000 அங்கால மற்றவங்க இறங்க இல்ல அங்கால கொஞ்சம் சொல்லிருக்கு வருவாங்க. அதான் போய் நினைச்சமா இல்ல கொஞ்சம் இதான் நடக்கு விமர்சியா. அது அதான் ஆறு அம்மா ஆசைப்பட்டேனே. உங்களுக்கு இதுல விருப்பமா செய்யறது இல்ல? இல்ல எனக்கு கொஞ்சமா தான் விருப்பம், அம்மாவுக்கு தான் ஃபுல் விருப்பம். என்ன சொன்னாடா இவங்களோட ஃபேமிலியில எப்படி ஒரு ஃபங்க்ஷன் செய்யலாம் எல்லாம் கூப்பிட்டு செய்யலனே இது வரைக்கும் செய்யல. பெஸ்ட் டைம் எல்லாரையும் சொந்த இதெல்லாம் வந்திக்காங்களோ? இப்ப இதுவங்கடா வாடா நீ வாங்கடா லவ் பண்ற பிள்ளைய வீடு பக்கத்துல திட்டாவனா. சரி ஓகே முன்னுக்கு இப்படியே காட்டேன் அவனுக்கு. நான் எங்கேயோ ஒரு போட்டோ பாத்துடா தம்பியோட போட்டோ எல்லாம் போட்டுருந்துச்சு பெருசா வினர்மாயெல்லாம் உள்ளுக்குள்ளையா. அதெல்லாம் என்ன நீ குரூப் எல்லாம் பாக்குறலையா நீ கட்டவில்லை? எனக்கு எனக்கு தனியா வேணாம் குரூப்ல ஓடல தனியா தானே வியான். சரியோ அப்ப இதாரு வீடு அக்காடு வீடு என்ன அக்காடு வீடு அது சித்தியாக்க வீடு. அப்ப தம்பியில வீடு எல்லாம் உண்டுதான். எனக்கு கட்டல இந்த கட்டணுமே. ஓகே ஓகே நீங்க கூட்டி ஒரு காடு என்ன வேலை நடக்க மறக்கடி விடுறாங்க மறக்க விட்டு விடுனே. அது அவங்க அம்மா எனக்கு தெரியாடா பாய். நீங்கண்ணா சனோட அம்மா? ஓகே அங்கால ஒரு ஆள் பாக்கு மட்டுறாங்க என்ன சனோட அம்மா பாக்கு பட்டுரு. அது பெரியம்மாடா பாக்கு 6 ஹைரடா பாக்கட்டி வெளியே பாருடா. அதுதான் பாருங்க வெங்காயம் கரட் வெங்காயம் மங்கால பக்கம் வந்து உருளைக்கிழங்கு. அதான் லீக்ஸா ரம்பையா ரம்பை அதுதான் இதுதான் லீக்ஸ். எத்தனை கிலோ எவ்வளோ இப்போ? எத்தனை கிலோ நீங்க சொல்லணும் எத்தனை கிலோன்றது? ஓகே இப்போ நீங்க நேரத்துக்கு சொல்லி கேப்ப நாங்க வந்திப்பேன்டா இப்போ சமையல் நான் பார்த்த சாப்பாடு எடுக்க போறீங்கன்ட்டு. நம்ம டீம்ல எவ்வளவு பெரிய சமையல்காரெல்லாம் வச்சுட்டு கொக்கி குடிக்க போறான். என்னடா நீ சொல்றா மதியமா கோய்க்க போறா? நாங்கெல்லாம் இருக்கோம் வேலை தரக்கூடாது. நீங்க சொல்லல நீ சொன்னியா வர சொல்லி இன்னைக்கு நாளைக்கு தான் வருவோம். அவன் வந்து நாளைக்கு தான் வர சொல்லிக்கானே. வேலை 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 வயல் வேலை வயல் வேலை வயல் வேலை நேரத்துக்கு கொஞ்சம் கூப்பிடிக்க நாங்கள் வெங்காயத்தை உடைச்சி தந்து கரெக்டை சீவி தந்து பயத்தங்காய் முறிச்சு தந்திப்போம். இப்போ ஒரு வேலையும் இல்லை. இப்ப இருக்கேன் அங்கே பயத்தங்க உடைக்கல பயத்தங்காய் கண்ட பார்த்தாச்சுடா எல்லாம் பேரை பிடிச்சா வச்சுக்கிறேனே. பயத்தங்காய் அது போஞ்சியா கடவுளே நீளமாங்க நான் பயத்தங்காய் ஏமாந்து அவங்களோட ஒரு கட்டிங் ஸ்டைல் இருக்குங்க. உங்களை கொண்டு விட்டா நீங்க இந்த பிளாக்ல சமைக்கிற பாக்கலையா? வெங்காயத்தை கொடுத்தா காண்டு எடுக்கானடா பாய். அப்படி அது வாராக்களுக்கு பாக்கும் பற்றிலோ வயசானாக்கள் வருவாங்க. வயசானாக்கள் எத்தனை அம்மம்மா மாதிரி சொல்லிக்க நீங்க? அம்மா வருவாங்க கொஞ்சம் அம்மா அங்கே நடுவில் அதான் சாரோட அக்கா அம்மாவோட அக்கா அவங்க. ஓகே 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 சொந்தம் வந்து கால் எவ்வளோ தானே சொந்த வந்தோம் வருவாங்க. எது சனோட சித்தியா? அப்ப அம்மா ஆறு மாங்கால போனோம் அண்டைக்கு போன பிறந்தனா வீடு தம்பி கொண்டை கூட்டம் இதுவே. ஓகே 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 எது சனோட அத்தை? சனோட அத்தை வைக்கப்படுறா பாய். சனோட அத்தை இவ்வளவு தெரியுண்டா பாய். ஏனே நம்மட சொந்தம் தான் நீங்க. அம்மா பாட தங்கச்சேனே பாக்கியராஜாடு ஓண்டா. அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு இவங்கட மூச்சைப்பிலே ஒரு 4-5 பேர் ஆக்கள் இருக்காங்க. அதனால பேர் வந்து சரியா சொல்ல மாட்டேன். இவ காந்திமதியா இல்ல வேற பேரா? காந்திமதியா எப்படி பிள்ளைங்கள
கண்ணகையாவோட மோப்ஜேப்லாம் ஒரே வாய் தான் பாய். அது வந்து நம்மட பாக்கியராசாவினுடைய தங்கை எங்கட என்ன அப்பம்மா அவ உங்களுக்கு சொந்தமா அவங்க. அப்ப நீங்க எனக்கு சொந்தம்டா. சொந்தம் தான் அதுதான்டா. இப்ப இப்போ ஒரு ஆள் இருக்கு தான் மதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நீ இருங்களா வாரம் இருபது வேலையோட சொந்தக்காரன்டா. சரியோ இவங்க யாரும் சொல்லல இந்த பாக்கோட்ராக்கள் சித்தி அது பெரியம்மா சித்தி பெரியம்மா. சண்முகோட அம்மாக்களும் சகோதரர்கள் 4-5 பேர். 5 பேர் மொத்தம். எல்லாம் பொம்பளை பிள்ளைல இல்ல 4 பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை. எங்கப்பா அந்த அவர் பெயிண்ட் அடிக்காரு சந்தி வேணும். சிங்கத்தை சந்திக்கு தான் வேணும். என்னடா இப்ப சந்திக்கு வேணும் சிரிக்காங்கடா. ஏ சிரிச்சு நீங்க மாமா மாமா சரி ஓகே. அப்ப வெங்காயம் கட் பண்ற வேலைடா சொல்லுங்க என்ன நாங்க அங்க போய் பாத்துட்டு வரோம். நாங்க முதல்ல பாத்து வரோம் தம்பியானா கூட்டிட்டு போகணும். ஆமா அடுத்த ஆக்களை வளவுக்குள்ள வந்துடும். கரண்ட் இல்ல சட்டி நான் ஓகே சமையல் சட்டி இந்த சட்டியை பார்த்து எவ்வளோ கேள்வி வேணும் சமையல் எப்படி நடக்க போயிட்டு அம்மா என்னடா இது டேய் இது தனியாக தூக்கிடா ஒத்த கையால தூக்கி பாருங்கடா. இல்ல ஒத்த கையால தூக்குங்க. ஓ தூக்கு தூக்குடா தூக்கு நிமித்தரல தூக்க சொல்லு. அதே மற்றடா மற்ற எப்படி தூக்கிட்டாருங்க பாட்ட போடுங்கடா. பல 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 பாகுபலி பயமின்றி. ஓ டேய் இப்பல 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 இங்க சும்மா மோத்து சும்மையா சரியா இப்பல 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 அடுவல்ல மோத்து சும்மை இல்ல மோத்து சும்மை சரியா இப்பலையா சரி இப்பல நம சிவாய போற்றியேவ. நான் தூக்க மாட்டேன் அவன் தூக்குறான்டா. எத்தனை ஒத்த கைக்கு தானே ஒரு 5-6 கிலோ வரும். 5 கிலோ ஆயிரம் எப்படியாம்பி இதை மற்ற சமைக்கிறாங்களா சிம்பிளா இது போயிடாங்க. எப்படி ஹை மடைங்கப்பா எப்படி டேய் நீ தூக்கம் அது கூட ஈஸியா தூக்கலாம். டேய் இப்படி கையிட்டுடா நம்ம உடம்புக்கு தூக்கலாம். அவன் சின்ன பொடிய வா இது சண்முகம் முதல் சொப்பச்சிருந்தவங்க சர்வத்தை வச்சிருந்தேனே அதில் இதுனே எங்களுக்கு அறகுறையில நம்மளும் வியாபாரத்தை பண்ணலாம். ஐடியா வந்து பிசினஸ் தும்மாடி சந்தில போடலாம் போது உங்களை சாப்பாடு ஹோட்டல் என்ன கழுவாஞ்சில போடல எங்க இந்த இதே இது எங்கடா சும்மாங்கடி ஸ்கூலுக்கு முன்னுக்கு கடை ஓட்டுறது. ஓண்டா டேய் என்னடா இது தம்பி வா வாடா வாடா தம்பி நேற்று விளையாட்டு போட்டில பங்கு போட்டேன் தம்பி 2 மணி நேரம் போன ஆடிதா. சரி வாங்க உள்ளுக்கு பாப்போம். தம்பிட்ட பினாரெல்லாம் கிடந்துச்சு போட்டோ எல்லாம் போட்டு. ஓகே ஓகே மாமா அந்த சிங்கத்தை வந்து காட்டுங்க. சிங்கம் தனிக்காடு ராஜா வேற திறந்து போல டே பார்த்து வரடா ஆக்கள் நிப்பாங்க ஆக்கள் நிக்காங்கடா பார்த்து வரடா மேல ஆகல்றா இதெல்லாம் வேற கடப்பு இருக்கா சனோட மாமா அது வேறடா சிங்கம். ஓகே வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி. இவரே ஹண்டமாகிறா பாய் இவரு என்னன்னு தெரியல பாருங்க இப்ப எங்களோட நீ வந்து நீ நம்மளோட நிக்க வேற கொஞ்சம் இங்கே வர் தலைவனே தலைவா இது வேற நல்லா இருக்கா அதான்டா நல்ல செட்டப் புள்ள செஞ்சு முடிஞ்சா தெரியும் என்ன மயக்க முடியுது. யாரு நீங்க சரியில்லை யாரும் எடுத்து சரியில்லை இல்ல ஆக்கள் பிடிக்கும் சம்பளம் இதுக்குரிய ஆக்கள் செஞ்சு டெக்கரேஷனா ஓகே ஓகே இதுக்கு வரைமேடா இப்ப நியாயமான இது காசு மெதுவுக்கு ஒரு செஞ்சோம். ஓ அதே ஆள் தான் மோனாசனாவா ஓகே 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 பாருங்க மாப்பிள்ளை இவனால இருக்கா மாப்பிள்ளை இது கொஞ்சம் வெயிட் பண்ணு டேய் ஒரு மாப்பிள்ளையே மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாடா. ஜோதிகா ஜோதிகா கூடிய சீக்கிரம் இதுல பெரிய டெக்கரேஷன் நடக்கும் உனக்கு கல்யாணத்துக்கு. அவதிப்படாது
நல்லா இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே. சாம்பியன் கப் மாதிரி ஓடியா டே பண்ணி ஒன்று நேரத்துக்கு வந்தியா படுத்தி போய் வாழ்றா விளையாட்டு கொடுக்குறது அத்தாடோ நல்லா தான். இப்போ பண்ணுங்க லைட்டு. இன்றைக்கு யாரு விளையாட்டுல ஜெயிச்சாங்க? மழை வந்து கெடுத்துடுது. என்ன மழை மழை வந்து கெடுக்கல, உங்களை காப்பாத்தி விட்டுருக்கா மழை வந்து. சரியோ கெடுத்தன்னு சொல்லாதீங்க. நாங்களும் கொஞ்சம் ஃபோம்ல இருந்தாங்க. மழை வந்த தடவை இல்ல இல்ல என்ன டீம் மோதினது எங்க நம்மளோட அவ்வளோ நம்ம டீம் தான் பிரிச்சு போட்டு அடிக்கிறான். 6 நம்பர் வருதா? நம்மளோட பொடிய மாதிரி வயசானாக்கள் நம்மள சுராவணி அடி விட்டு உங்களுக்கு வெக்கம் இல்லையா வருது? நீங்க வளமையா கடந்து விளையாடுற நீங்க நீ புது வயசான கூப்பிட்டு நீங்க அடிச்சு ஜெயிக்கிறதெல்லாம் வெட்டியா? சின்னபடி வளர்ந்தாலும் தானே அவங்களுக்கு எல்லாம் சண்டை. சரி ஓகே, நீ அங்க போட்டியில கலந்து கொண்டதுக்கு அவங்களுக்கு இந்த பரிசு இந்த கேடயத்தை உங்களுக்கு வளர்க்கணும். சரியா? சரி எப்படி முடிக்கணும்? போட்டோ எடுத்தீங்க அவருக்கு போட்டோ எடுத்தீங்க. இது மேல கட் பண்ணிடுங்க. போடுவானே என்ன போடுவானு இப்ப நாங்க கலையாவடையில ஒரு மெச்சம் நடந்தது, இல்லாட்டி காக்காச்சோட்டில் ஒரு மெச்சம் நடந்தது. அங்க வந்து ஜெயிச்சு கப்படுத்தீங்க நிலவானல். சரியோ அண்ணன் பாக்குறாரு உங்களான விலகல கிழமை இல்ல பெரிய ஆள் மாதிரி நம்மளை பார்க்க உடம்புடைஞ்சிட்டாங்க பழைய மாதிரி. இப்ப அவர் என்ன நான் உடம்புச்சிதான் நல்ல காதை தம்பி சொன்னதுக்கு சந்தோஷம். சக்கரை உடம்பு மெலிஞ்சா தம்பி? எவ்வளவுக்கு மெலிஞ்சி? எத்தனை கிலோ குறைஞ்சி பாருங்க? 5 கிலோ. 5 கிலோண்ணே கிட்டத்தட்ட சொல்லித்தான். நான் 11 நாள்ல வந்து கிட்டத்தட்ட 7 கிலோ வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது இப்ப 7ஆம் தேதி இருந்து எங்கட இதை வந்து நாங்க ஆரம்பிச்சுனாங்க ஃபுல்லா வந்து ஆரம்பிச்சு இப்ப இன்னைக்கு வந்து 18ஆம் தேதி தான் தம்பி. 11 நாள்ல வந்து 7 கிலோ குறைஞ்சிருக்குண்ணே. பெரிய விஷயம் தானே. பார வச்சு உங்களமே வந்துடுறேன். அதான் உங்களமே வாரதாண்ட லட்சியமே. அப்படி யோசிச்சு பாரு நீங்க எவ்வளவு சாதிச்சிங்க. நாங்க வந்து உங்களை போல அப்பட்டா கணக்கு தேவையில்ல. 2 மணி சாப்பாடு சொல்லுவேன். இல்ல நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு இருக்கு, அதுக்குரிய சாப்பாடு நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு எழுதி தருவேன். எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க எப்படிதான் நான் சொல்லுவீங்க சும்மா ஆனா சாப்பிடுறான்னு கூட இவனெல்லாம் அப்படியே ஆகணுமாடா நெடுங்கூடல்கள் விளங்குதோ. உங்களுக்கு சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து இப்ப படிய வைத்தார் உடைச்சு வந்தது பின்னா உங்களுக்கு தகவல் தான். சரி ஓகே நன்றி. உனக்கு எனக்கிட்ட சாப்பாடு உனக்கு நான் செஞ்சு விடுவேன் சாப்பாடு. ஒரு மாதத்துல நீ பெரிய 150 கிலோ எடுப்பா. என்ன வெளியே போமா? இல்ல எப்படி கதை கோவம்டா பிரச்சனை நாளே கண்டா கதை கேட்டான். ஓகே நல்லா இருக்கு டெக்ரேஷன் நல்லா இருக்கு. அப்போ சுமாரா இப்ப நீங்க எத்தனை குடும்பங்களுக்கு சொல்லிருக்கீங்க டோட்டலா? அப்போ 100 கதிரை எடுத்துக்க பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு 80 குடும்பங்கள் சொல்லிப்பில்ல? 80 70 என்ன சொல்றா? என்ன 250 குடும்பம் சொல்லுது 100 பேரை போட்டிங்க. சிலவள ஒண்டா வந்தால் ஒரு ஆளா வருவாரு. உண்மையிலே என்ன சொன்ன என்ன சொன்ன திருப்பி சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா உங்களை போல சொல்லுங்க. நம்மள பிடிக்க வேணாம். நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளவு இப்படி வகுற திராய்த்திரை அமர்த்தினா வந்து 800 குடும்பத்துக்கு உங்களுக்கு அமைதி இறக்கி நான் இப்ப சாப்பிடுவேன். அதான் மாதிரி தள்ளி எங்க இல்ல இங்க வயிறு எங்க இருக்கு உக்ரான் அவன் நம்ம பத்தி கதைச்சா அவனை பாக்குற ரியாக்ஷன் கட்டி சாப்பாடு சோடா கேக் நமக்கு இல்ல பரவாயில்ல வைங்க. கஷ்டப்பட்டு நான் உடம்பு குறைக்கிறேன் நீங்க கேட்கலாம் கொண்டு பழுதாக போறீங்களா? அதுக்குரிய மருந்து இருக்கு. அண்ணால என்ன ஜோக்காடுறா ஒரு துண்டு துண்டு வட்டி கொடுத்தீங்களே இனி கண்ணெல்லாம் அங்க
அவரு கொஞ்சம் வருவா. டக்குன்னு எடுத்து வைங்க ஸ்டூல்ல. அவரு கொஞ்சம் வருவா. அப்பா மண்டா வருவாரு. அப்பா மண்டா அது நண்பனா? உங்களோட பாடசாலை மாணவன். பாடசாலை நண்பனா? இது ஆடுற வீடு விதுவாடு விடாது. இல்ல விதிரோடு மாங்காடுறா மாங்காடுறா விதிரோடு. கடவுளே இப்ப முன்னாடி நம்ம விதுரோடு டவுனுக்குள்ள மெயின் தாப்பா. இது மெயின் தானே. அவ்வளோ நாளைக்கு வர பொல்லோட நிப்பாங்க வா இருப்போம். இப்ப நான் சாப்பிடாட்டியும் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன்டாப்ப. ஏன்னா நம்மளோட வீடுறா என்னத்தை வைக்கப்படுறேனே. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அங்காள தொங்கலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மிது இல்லை சனுடைய மாமா. அப்போ சனுவுக்கு மாமாண்டா எங்களுக்கு மாமா என்ன? ஓகே, அவரை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கோம். அடுத்த சனுவிடலாம் இப்போ எல்லாரும் இருக்க வேண்டாம். இப்போ சோடாலாம் வச்சிருந்தா இடத்த ஒரு கூத்து இப்போ இந்த கமரா கட் பண்ண உடனே நடந்துடாப்பா. இவர் எடுத்து போத்துல ஒரு உடைச்சார் ஒரு முறையை பார்த்து ஸ்டைல் ஆகிறாப்பா. நான் வச்சுக்காரு எப்படி உடைக்கிற ஸ்டைலாக காடுங்க. பெரிய கலைப்பட்டு அந்த கடற்கு தானே அடிச்சடி வந்து அதாவது நீங்க சொன்னீங்க தட்டக்குள்ள என்னது தட்டுறது? இந்த அடி வந்து உருண்டை, இது வந்து வேற உருண்டை. உருண்டை தெரிஞ்சிருக்க மகளே. சித்திர வைகாசி அந்த தீபாவளி டைம் அதே மாத்தாத இந்த அனுபவம் பேசி செஞ்சவாரு எப்படி பாருங்க. இது பாப்போம் ஆறு உடைக்கணும் சொல்லி பாப்போமா. சரியா? பாயும் படக்கூடாது, பல்லும் படக்கூடாது, கையால் உடைக்கணும். சரியா? அனுபவசாலில் கொடுப்போம். நீங்க உடைங்க பல்லால் உடைக்கல கையில் உடையதை உடைய மறுபடியும் என்ன திதுக்க போறாரோ. இல்ல நம்ம நோண்டி ஆகுறோம். கடையில் நம்மகிட்ட நோண்டி ஆகிட்டாங்க. எல்லாரும் நம்ம நோண்டி ஆகிறோம், கடைசி நம்ம நோண்டி ஆகிறோமோ? அப்படி இல்லை. இல்ல இப்படியே நீங்க போத்துல தூக்கிட்டு இருந்தீங்கடா நாளைக்கு விடிஞ்சிடும். விடிஞ்சிடும் தெரியும். விடிந்தான் நானும் சருவத வழியை ஒண்ணு பாயல் உடைக்க உடைக்கலாம். ஆனா உண்மையா அதே சொல்லப்பா அதே சொன்னா சீக்கிரம். சரியா? நீ கமரா கொஞ்சம் மேலே ஏத்து. நான் உடச்சேன் டக்குன்னு மேலே ஒரு 10 செகண்ட் நினைக்கடா. சரியா? நான் பிரெல்ல ட்ரை பண்றேன். சரியோ? 10 செகண்ட் மேலே முடியும் கமராத. நீ கூட கீழே இருக்க கூட கீழே இருக்க கூட. சரியா? காடுங்க உடஞ்சது உங்களோட கை மேல முடியும். பாத்துல கைவிரல உடைச்சிட்டு பாத்திரோ. இப்ப நான் உடைச்சுக்கிறேன். சரி இதான் விரல உடைக்க போறா. பாக்கல கையோட சரியா? ஓகே கொழுதல் எப்படி கையடா. ஓகே சனோகட மாமா கூட திறமரு பாத்தீங்களா? அதுதாங்களா இந்த இது நானும் உடைச்சுப்பேன் கையால கொஞ்சம். அது எந்த விரலுக்கு போவதில்லை. எனக்கு போவதில்லை விரலுக்கு. சின்ன விரல் காட்டலாமோ? உங்களுக்கு விரலுக்கு சாப்பிட்டாங்கண்டா என்ன மேத்தல பல நதிக்கும் அடியில இருந்தீங்கண்டா எப்படிங்கிறது காட்டலானே. கடையா பாருங்க. இல்ல போத்துல நாலு அப்படிங்களா? நான் உடைச்சு பார்க்கணும். இந்த போடு போதில்லை. போவாட்டி நல்ல போவாட்டி பக்கம் உடைக்கலாம். போவாட்டி பக்கம் உடைக்கலாம் பக்கனே. அப்படி நடுவிரலுக்கு போடு ஈஸி. நடுவிரல் காணாது. அவனுக்கு எதிரே போட்டு முக்கிறாங்க. கட்டுறா டே நடுவில் போட்டா காய்க்க மாட்டா. வெட்டி தான் எடுக்கணும். விரல விட்டுறாங்க கையை விட்டுறாங்க. ஏன்னா கலர் டிஃப்ரெண்டா திட்டம் இருந்துச்சுடா பை. ஒன்று ஒட்டி தான் என்னண்டு இந்த அனுபவம் இல்லை அவங்களுக்கு வந்தது. இது வந்து வகுப்பு எடுத்து எனக்கு என்னால் கற்பனை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு சோடா உடைச்சி பரவாயில்ல உடைச்சி பரவாயில்ல கற்பனை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி ஓப்பனா சொல்லலை நான். என்ன நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்களோ? டின்னர் போத்தில் உடைச்சி தான் இருப்பீள். டின்னர் போத்தில் நான் சும்மா அடியில் அடியில் வந்து சரி ஓகே. எங்க ஆர்டிஸ்ட் பேர் கோயில் சிவானுவாக்கள் வீடு விட்டு அந்த பண்டகண்டக்குள்ள வந்தேன். கடைசியா நீங்க அறிவிக்க மாட்டேன். இது அங்க வந்து முதியோர்
அதான்டா இந்த மூத்தைக்கு கண்டமே அது படம் என்ன அதான்டா பாய் பைத்தியம் பிளாக் படம் இங்க பழம் அதுல ஓகே திருவட்ட டைம்ல அப்ப ஐயா ஆள் பெரிய ஆர்டிஸ்டா பாய் எவன்டா பாய் எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு செய்வோம் கூப்பிடுவோம் நாங்க வேலையில எடுத்தாங்க ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு இப்ப மரவட்டது எங்க டெக்கரேஷன் மரவட்டது உள்ளுக்குள்ள நான் பார்த்து உள்ளுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கு நான் ஒரு ஆள் இருக்கானு இந்தா குடிங்கடா சோடா கையில வச்சுக்க இந்தா வீட்டு அக்காளுக்கு வந்து கிளி பிடிக்கும் கிளி பிடிக்கும் கிளியை வந்து பெரிய கிளி கிளியா நாங்களும் ஒரு கிளி வழக்கம் பச்சை கிளி மதுரங்கிளி நான் கூப்பிட்டா கத்தும் அது கதைக்கு இதுல வசம் போடுது நான் இன்றைக்கு கதைக்கு இல்லை கத்து வசம் போடுங்க உருண்டணும் ஆ வசம் போடுங்க என்ன எது ஏதோ சொல்ல வந்தாரு மதுரம் இந்த கொடியை நாங்கள் சாப்பிட்டோம் போய் அதான் ஒன்று கேவலம் காய்ச்சி பண்ணாங்க அதாவது அந்த மதுரத்துல வந்து தெரிந்தானே ரொம்ப கட் பண்ணணும் அதான் சொல்றேன் பாத்தீங்களா சப்போர்ட் அதான்டா சிங்கம் மண்டை சிரிச்சிக்காங்க உங்களோட சிங்கம் அவடத்துல சிங்கம் மண்டல சிரிக்காங்க சரியா நீங்க எடுத்து சாப்பிடுங்க தம்பி தனுஷ்கா எடுத்து கொடு கேக்கு எடு எங்க சனவ் கொடியா இது வெக்கப்படுறதுக்கு நீங்க மாமியார் விட்டு வரல கூட இல்ல ஒரு ஆள் மட்டும் மாமியார் விட்டு வந்து யார் இந்த கேக்கே சாப்பிடுங்க தானா இல்ல வேற பிராண்ட் சோடா குடிக்கிறீங்க இல்ல வேற பிராண்ட் மீத வைங்க ரப்பர் கதலி வர பண்ணாங்களே இந்த எண்டையில ஒரு துண்டு இருக்குடா நீங்க எவ்வளவு காணும் தம்பி பாருங்க வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க அழகான ஒரு கேக் சாப்பிடுறோம் தம்பி வந்து டெக்கரேஷன் பண்ணக்குள்ளே வந்து பாருங்க சோடா அந்த கேக் வாழைப்பழம் தந்து எங்களை பெரிய ஒரு கவனிக்கான் சரியோ அப்ப இந்த நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறோம் என்ன நாளை தினம் ஆள்ற வீடியோ முடிச்சு கொண்டு ஆள் அப்படியே கடத்தப்புறோம் போறானே அவரும் வரும் அப்பா அம்மா கூட்டிட்டு போய் சொல்லிருக்காங்க சொன்ன விட காலையில் சொல்லிதான் இவன் தான் நிக்கா டேய் இந்த பிளான் அம்மா அப்பா விடுறதுல இவன் தனியா பிளான் போட்டுக்கிறாங்க பிளான் இது இது அண்ணா நானும் போட்ட பிளான் அண்ணாவும் நானும் இல்லை நீயும் அண்ணாவும் சொல்லு நீ போட்ட பிளான் டேய் காலையில வந்து கேச்சுதான் விட அப்பா அம்மாவோட அப்பா அவங்க சொன்னாங்க வந்து பரவாயில்ல தம்பி கூட்டிட்டு போங்க அவன் வராம நிக்க மாட்டான் ஏன்டா என்கிட்ட நான் என்ன என்ன சொல்லல இருக்கு முடிவு சொல்றேன் அப்ப நாளைக்கு ஆள் வரும் என்ன வரும் இதாரு கூட தங்கச்சி பாக்கிரா சாப்பாட தங்கச்சி மகண்டவன் கடவுளே இது வாங்கடா பாய் சொந்த பந்தம் சொந்த பந்தம் நீங்க எப்படி நின்றா என்னது சொல்ற இந்த உலகமா சொந்தண்டா பாய் நீங்க காந்திமதி தங்கச்சியா மச்சாளா என்ன முறை தங்கச்சி 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 சோடா குடிக்க ஸ்டைல பாத்தீங்களா என்னடா பா கோபுரு சொந்த மன்றியல் ஒரு பாட்டு போடுங்கடா பா தங்கச்சி என்ன அப்படி சோடாது புள்ளு அவள் நிக்கா இல்ல பாத்தியா சொந்த மண்டாரும் முதத்தரம் பாவங்களும் பக்கமா தான் இருக்குமே அப்பப்பா வந்தாரு பாக்கிரா சாப்பாவோட இதுக்கு பிறந்த நாளுக்கு இப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிற அப்புறம் நாளைய தினம் தம்பியினுடைய பிறந்த நாள் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க என்ன எங்களுடைய சேனலில் வரும் என்று நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம் ஏன்னா எடுக்காமலும் சரி இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி தம்பி இவ்வளோ பெரிய விமர்சையாக வந்து கொண்டாடக்கூட நாங்கள் எடுத்து பாட்டி ஞாபகமாக இருக்குமே இப்போ என்ன டெக்கரேஷன் பண்ணக்கூடாது டெக்கரேஷன் அந்த அண்டை நாள் மட்டும் காசு கொடுத்து டெக்கரேஷன் போயிடும் ஆனால் அந்த வீடியோ ஒரு நாள் இருக்கக்குள்ளே என்ன நடக்கும் அந்த 25,000-30,000 காசு அப்படியே இருக்கும் சரியா இருக்குந்தாங்க வாக்குக்குள்ள புதுசாக இருக்குதானே என்ன மாமா நீங்கள் ஏதாவது இறுதியாக சொல்லப்படுற ஏதாவது கருத்துகள் ஆனால் உங்களை நான் உண்மையிலே இந்தளவு ஒரு ஃபன்னாக ஒரு இதாக கலையில் பார்த்துருப்பீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்கல சிங்கம் மண்டு சொல்லக்கூட நான் நினைச்சேன்னா மீசியை முறைக்குது உள்ள இருந்து அந்த புரைப்பா நடந்து அவங்க சிரிக்க நான் யோசிச்சேனா இப்போ இவர் வந்து கலையில் நாள் தான் இருக்குது ஏன்னா இப்போ அங்கே சிங்கம் மண்டு வரக்கூட மரா கலாய்க்க நினைச்சு மரா கவலைப்பட்டாலும் நான் பயந்து போய்த்துண்டா என்னது காட்டுக்கு இருந்த பிடிச்சிட்டு தான் நிறைய இப்படியே நாட்கள் தான் குடிச்சு வச்சுக்க முடியும் நம்ம வீட்டை வந்து பயத்துல விட மாட்டாங்க மாதிரி சரியா ஓகே சந்தோஷம் உங்களை நீங்களும் வருவீங்க எங்கட ப்ளாக்ல சரியோ பிரச்சனை தானே ஓகே அப்ப நாங்க முடிச்சுக்கொள்ளும் தம்பி என்ன சொல்ல பிள்ளையா நன்றி வந்ததுக்கு நன்றி இன்றைக்கு வந்து நாளைக்கு வர அப்புறம் ஏரியா நாளைக்கு வரணும் யோசிக்காங்க கிஃப்ட் எல்லாம் கொடுக்க தானே வேணும்
மர நீங்க வீடியோல கேப்பே எங்களா மீது கொண்டு வந்தீங்க அப்படிலாம் கேட்க மாட்டேங்க நாளைக்கு எனக்கு காய்ச்சல் அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுக்குறோம் தம்பியினுடைய வேலையில் நாங்களும் இடைக்கிடைக்கு என்ன வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுத்து போ நாங்கள் விளைக்கிறோம் அப்போ நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொடுக்குறோம் ஓகே நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடியவங்க பிறந்தநாளுக்கு இப்போ வந்து சொல்லிக்கொள்ளுங்க ஏன்னா எல்லாரும் சொல்லாதீங்க 4 வீடியோ சொல்ல தானே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுக்குறோம் ஓகே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்